பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை செய்தியை யூடியூப் வழியாக உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சார், இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஒரு தியானம் பண்ண போகிறோம். வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, அந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிக்கிறோம். இதாவே இந்த நாள் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான பெரிய வெள்ளிக்கிழமை நாளன்றைக்கும் அன்றவரை கர்த்தருடைய செய்தி யூடியூப் வழியாக கேட்கும்படி நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த நாள் செய்தியும் எங்களை மாற்றட்டும், எங்களை ஒரு பெரிய மாற்றத்துக்குள் கொண்டு வரட்டும், எங்களை உருவாக்கட்டும். கர்த்தர் நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. இந்த நாள் செய்தியை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய பிரசன்னம் இருப்பதாக. இந்த செய்தியின் வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. ஏனோ தானவென்று கேட்காதபடி இதை கேட்டு உள்ளே வைத்து தங்களுடைய வாழ்க்கையை செப்பனிட்டு கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும், வழி நடத்தும், காத்து கொள்ளும், கிருபையாயிரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றியதான உபதேசம் என்னையா? இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்தார். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள், சிலுவை பற்றிய காரியங்கள் சொல்லப்படும்போது அந்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு, கெட்டுப்போகிறவர்கள் என்று சொன்னால் இன்றைய உலகத்தில் உலக பிரகாரமாக மற்ற எல்லாவற்றையும் வணங்கி திரிகிறவர்களுக்கு அது பைத்தியத்தை போல காணப்படும். ஏதாவது இன்னைக்காவது ஒரு கடவுள் இன்னைக்கு சிலுவையில் அறையப்படுமா, இந்த கடவுளாவது ஆணி அடிக்கப்பட ஒப்பு கொடுப்பாங்களா அப்படிலாம் எவ்வளோ கேள்விகள் எழுப்புவார்கள். அது கெட்டுப்போகிறவருடைய பார்வையில் அது அந்த காரியம் பைத்தியமாக இருக்கிறது, அந்த உபதேசம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், ஒவ்வொரு விதமான கவலைகள், எல்லாவற்றையும் தேவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். ஆக இவைகளிலிருந்தெல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் தேவன் நம்மை ரட்சிக்கிறார். கடந்த வாரம் செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு வாலிப சகோதரி என்ன செய்தால், இந்த இடத்துல இந்த பிள்ளை சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்க. இந்த பிள்ளை மேடையில் நின்று எல்லாரையும் சிரிக்க வைத்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். போடியத்தில் நின்று அதற்கு பிற்பாடு பார்த்தால் அந்த இடத்துல இந்த பேசிக்கொண்டிருந்த பிள்ளை அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டாள். விழுந்தவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது அவள் ஏற்கனவே இறந்து போய் விட்டாள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இந்த நிலைகளெல்லாம் வராதபடிக்கு எதிர்பாராத எந்த அசம்பாவிதங்களும், எந்த விதமான துக்கங்களும் துயரங்களும் எதுவும் நடக்காதபடிக்கு தேவன் நம்மை ரட்சிக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் தேவன் நம்மை ரட்சிக்கிறார். எவ்வளவோ தேவை இருக்கிறது, எப்படி சமாளிக்க போகிறோம், இது என்ன பண்ண போகிறோம், ஏசப்பா எப்படியா இல்லை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா
அப்படின்னு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த தேவையை சந்திப்பீராக, இதில் எப்படியாயிலும் இந்த தேவையை சந்திங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஆகவே தேவன் அந்த தேவைகளை சந்திக்கிறார், அந்த காரியங்களிலே நம்மை விடுவிக்கிறார், அந்த போராட்டங்களிலிருந்து விடுவிக்கிறார். அதுதான் ரட்சிப்பு, அந்த விடுவித்ததான் ரட்சிப்பு. ஆக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது என்னவாக மாறுகிறது? தேவ பலனாக மாறுகிறது. ஆக அடுத்த முறை நமக்கு அதே போல சில காரியங்கள் அல்லது வேறு சில காரியங்கள் வரும் பொழுது நாம் என்ன நினைப்போம்? நாம் ஜெபம் பண்ணுவோம், நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். அதை மற்றவரிடத்திலும் சொல்லுவோம். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக நடக்கும். என் வாழ்க்கையில் நடந்திருக்குது, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நாம் சொல்லுவோம் அந்த இடத்துல. ஆக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது, அது கிரியை செய்கிறது, விடுவிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும், எபேசியர் 2:13 18 வரைக்கும். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னாடி ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய இரத்தத்தினாலே நாம் தேவனிடத்தில், பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் சமீபமாய் மாறி இருக்கிறோம். எப்படி எனில், அது எப்படின்னா, அவரே நம்முடைய சமாதான காரணராகி, இயேசுவே நம்முடைய சமாதான காரணராக பிதாவுக்கும் நமக்கும் இடையிலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக அவர் அங்கே இருந்தார். இருதரத்தாரையும் ஒன்றாக்கி, பிதாவாகிய தேவனையும் நம்மையும் ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து, பிரிவினையாக நடுசுவரை தகர்த்து, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே மனுஷனாலே சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி. எப்படியா? சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே அவர் ஒழித்தார். இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி, பகையை, நமக்கும் பிதாவுக்கும் இடையில் இருந்த பகையை சிலுவையிலே கொன்று போட்டாராம். பகைக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? பகைன்றது வார்த்தை தானே. பகைன்றது வார்த்தை மாத்திரம் கிடையாதுங்க. பகை என்பது எனக்கும் ஒருவருக்கும் இடையிலே ஒரு காரியங்கள் இருக்கிறது. எனக்கு அவரை ஒரு சம்பவத்தினாலே இருவருக்கும் இடையிலே வாக்குவாதங்கள், அதன் விளைவாக எதிரி என்று அல்ல, பகை அங்கே மாறுகிறது. அவரை பார்த்த மாத்திரத்தில் நான் திரும்பிக் கொள்ளுகிறேன், அவரிடத்தில் பேசுவதில்லை, அல்லது அவரை குறித்து என்னிடத்தில் பேச வருகிற இடத்துல தயவுசெய்து அவரை பற்றி என்னிடத்தில் பேசாதீர்கள், என்னை பற்றியும் அவரிடத்தில் பேசாதீர்கள் என்று சொல்லுகிறேன். இதுதான் பகை. இந்த பகை ஜீவன் உள்ளது. எப்போ வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் ஒரு செயல்பாட்டினால் உண்டாகிற ஒன்று. ஆக பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாக நம்முடைய செயல்பாட்டினாலே பகை உண்டாகப்பட்டிருக்கிறது. இந்த பகையை தான் அவர் சிலுவையிலே கொன்றார். கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும்
ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆக அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பகையெல்லாம் மாறி இப்போ எல்லாரும் ஒன்றாக வந்து தேவனுக்குள்ளாக ஒன்றாக சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றிருக்கிறோம். இதுதான் ஐயா சிலுவையின் உபதேசம். இதுதான் சிலுவையின் உபதேசம். ஆக தேவன் நம்மை அந்த இடத்துல ஒருவராக சேரும் ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். பகையை சிலுவையிலே கொன்றார். இப்படிப்பட்ட சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, நேரம் காலங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், மார்க்க பேதங்கள் இவைகளை எல்லாம் பார்க்கிறவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. சரி, இந்த சிலுவையிலே என்ன நடந்தது? இந்த சிலுவையிலே இயேசு என்னதான் செய்தார்? 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது காரியம், பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார். பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் நீதியாகும்படி, தேவனுடைய நீதியாகும்படிக்கு, சாதாரண நீதி அல்ல, தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து அவர் பாவமாக மாறினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சரி, உலக பிரகாரம் சொல்லல, அவங்க தானே வந்து கேட்பான்ற, நீ எதுக்கு இப்போ அழுகுற, விடு, வந்தா சொல்லு, என்கிட்ட சொல்லு, என் பேரை சொல்லு. அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். அவன் வந்தால் நான் என் பேரை சொல்லு, நான் வந்து பேசுகிறேன்னு சொன்னேன்னு சொல்லு. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபரிடத்தில் சொல்லுகிறோம், யார் அந்த பிரச்சனை பண்ணுகிறாரோ அவரிடத்தில் என் பெயரை சொல், அவர் அங்கே எல்லாவற்றிலும் சரியாகி விடுவார் என்று சொல்லுகிறோம். அதுதான் மாற்றம். அதுபோல தான் இயேசு பாவமானார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆக அவர் மரித்தது ஒரே தரம் பாவத்திற்காக மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது பிதாவாகிய தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உடைய பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இந்த சரீரம் என்றைக்காவது ஒரு நாள் செத்து போகும். ஆனால் இந்த சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்யாதபடிக்கு தேவனுடைய நீதி அந்த இடத்துல ஆளுகை செய்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக
தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த அவயம் பாவத்துக்கென்று அல்ல, இந்த அவயமானது தேவனுடைய நீதியின் ஆயுதமாக இருக்க வேண்டும். ஆக பாவங்களை மேற்கொள்ளுகிற ஒரு ஆயுதமாக நம்முடைய அவயவங்கள் இருக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 8:2-3. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று, பாவம் நான் செய்கிறேன் அதனால் மரணம் வருது, அந்த பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை அதிலிருந்து விடுதலையாக்கிற்று. அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலிகளாகவும் அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யாத்ராகமம், லேவியராகமம் இந்த புஸ்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பாவம் செய்வானால் அவன் பலி செலுத்தி விட வேண்டும். தனக்கு செய்த பாவத்துக்கு நிகராக அதற்கு பதிலாக ஒரு ஆடையோ ஒரு மாடையோ அந்த இடத்துல பலி செலுத்தி விட வேண்டும். அதுதான். ஆனால் அது ஒரு வியாபாரமாக பின்னாடி மாறிற்று. தேவன் பார்த்தார், உண்மையான ஒரு விடுதலை எவனும் வரல. கடைசியாக ஒரு முடிவு பண்ணினார், எவன் ஒருவன் கிறிஸ்துவினால் பாவ மன்னிப்பு பெறுகிறானோ அவன் வாழ்க்கையில தான் ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் கொண்டு வந்தார். அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை சிலுவையில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதனால சிலுவையில் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறாரு. யோவான் ஸ்நானன் இடத்துல ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் பொழுது ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்குகிறார். பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து வார்த்தை கொடுக்கிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். ஆக அப்படி சொன்ன அந்த தேவன், அப்படிப்பட்ட அந்த இயேசு, பிதாவின் நேசகுமாரனான இயேசு, அவரை தம்முடைய நேசகுமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக மாற்றி கொடுத்தார். பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் எந்தவித பாவமும் அவர் செய்யலைங்க. அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். என்ன செய்தாராம்? அவர் பாவம் செய்யலை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படலை, அவர் வையப்படும் போது பதில் வையப்படலை, பாடுபடும் போது பயமுறுத்தலை. என்னையாட அடிக்கிறீங்க, நான் பிதாவின் நேசகுமாரன் என்று அங்கிருந்து தூதர்களை அனுப்பி அவங்களை அடிச்சு போடுன்னு சொல்லலை. ஆக பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்பு முதற்கொண்டு நம்மை குணமாக்குகிறது. ஒருவேளை பாவத்தினால் வந்த வியாதியோ இயற்கையினால் வந்த வியாதியோ வேறு எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியிலிருந்து அவருடைய தழும்பு கூட நம்மை குணமாக்குகிறது. அதனால தான் அவர் பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். பாவமான அந்த ஆண்டவருடைய இயேசுவினுடைய தழும்புகள், அவர் காயங்கள் ஆறப்பட்டது. ஆனால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறவர்களாய் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால கிடையாது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால கிடையாது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிதாவின் அன்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய குமாரனையே நமக்காக பாவமாக்கினபடினா அந்த அன்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் தமது குமாரனை அனுப்பி, நான் உன்னை நேசிக்கிற மகளே, நான் உன்னை நேசிக்கிற மகனே, உனக்காக என்னுடைய நேசகுமாரனையே பாவமாக்குறேன் சிலுவையில். உன் பாவத்துக்காக நான் அவனை பாவமாக்குறேன். ஆக பிதாவாகிய தேவன் நமக்கு மேல் அன்பு வைத்தபடியினால் அவரை செய்தார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் எப்படி இருக்கிறார்? ஒளியில் இருக்கிறார். நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நமக்கு பாவம் இல்லைன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நான் பரிசுத்தமா, நான் நீதிமா, நான் அப்படியே கோபப்பட்டுட்டாலும் உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்டுறேன். எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறேன்றதில் சுபாவம் மாறப்பட வேண்டும். இந்த கோபம் என்கிற சுபாவம், எதுக்கெடுத்தாலும் வருகிற இந்த கோபம் என்கிற சுபாவம் மாற வேண்டும். இந்த மாறும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சத்தியம் நமக்குள் இருக்கும். சத்தியம் என்பது இயேசு நமக்குள் இருப்பார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆக இயேசு நமக்குள் இருப்பார். நமக்கு பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா நாம் வஞ்சிக்கிறவங்களாக இருக்கிறோம், நம்மை நாமே வஞ்சித்துக்கிறோம். நான் ஒரு தப்பு ஒன்றுன்னு சொல்லியே, நான் தப்பாக ஒன்றும் பேசலையே, நான் சொன்னது அவங்க அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க கிடையாது. ஒருத்தருடைய உள்ளத்தை பாதிக்குமானால், ஒருத்தருடைய இருதயத்தை உன்னுடைய வார்த்தைகள் பாதிக்குமானால், உன்னுடைய செயல்பாடு ஒருவருடைய உள்ளத்தை பாதிக்குமானால், பாவம் செய்த நம்முடைய காரியத்தினால் ஒரு கண்ணீர் விட்டு அழுவார்களேயானால் அது பாவம். 1 சாமுவேலிலே பார்க்கிறோம், அன்னாளுடைய நாச்சியார் என்ன செய்தால், அன்னாளை வருஷந்தோறும் அந்த துன்பப்படுத்தி கொண்டே இருந்தாள்.
துன்பப்படுத்தி கொண்டே இருந்தால் அவளை நல்லவன் சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? அண்ணால நல்லவன் சொல்கிறோம். ஏன்? பரிதாபமா? கிடையாது. அண்ணாள் மேல் தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி பின்பு துக்கமுகமாக இல்லாமல் கர்த்தரையே நம்பியிருந்து பொருத்தனை பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா. ஸோ அவளுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்த்து நாம் அன்னாளை நேசிக்கிறோம், அன்னாளை உள்ளே அங்கீகரிக்கிறோம். அதே சமயம் அன்னாளை அழ வைத்த நாச்சியாரை மறந்து போய் விடுகிறவர்களாக இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இது போல தான் நம்ம ஒவ்வொரு தரையும் கோபப்படும் போது நாம் நினைப்பூட்டப்படுகிறவே இருக்கிறோம் பாவத்தினால. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன்? காயின் கோபம் கொண்டான், ஆவேலை கொன்று போட்டான். அது பாவமா இல்லையா? ஆக நீ கோபமே வராதபடிக்கு உன்னை மாற்ற பாரு. கோபம் வராத மனுஷன் கிடையாது. ஆனால் கோபம் எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தன் கோபப்பட்டுட்டு அதுக்கப்புறம் சாரி நான் தெரியாமல் கோபப்பட்டேன், தெரியாமல் நான் பேசிட்டேன், நான் பேசுனது உன்னை துன்பப்படுத்தி இருந்தால் மன்னிச்சுக்க. இது வாழ்க்கை அல்ல. இது வாழ்க்கை அல்ல, இது பாவம். ஒவ்வொரு முறையும் இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைகிறீர்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் கோபப்படும் பொழுதும் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைகிறீர்கள். வேதவசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எதுக்குங்க? நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளுடைய அநியாயங்கள் எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, பாவத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக நீதி உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் இல்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருக்கிறோம். நாம் பாவம் செய்யவே கிடையாது என்று சொல்லுவோமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. 8ஆம் வசனத்தில் பார்த்தோம், சத்தியம் நமக்குள் இராது. இங்கே பார்க்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்போ இயேசு நமக்குள் இருக்க மாட்டார். நாம் இயேசுவை பிரதிகரிக்கிறவராக நாம் இருக்க வேண்டும். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசையர் 1:14. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆக பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார் சிலுவையிலே. சரி, அப்போ இன்னைக்கு பாவம் செய்கிறவங்கெல்லாம் உண்மையாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்களானால், அவரிடத்தில் வந்து மன்னிப்பு கட்டு அவரிடத்தில் வந்து பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பார்களே ஆனால் அவர் பாவங்களை மன்னித்து அவர்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார் தேவன். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சங்கீதம் 59:12, சங்கீதம் 59:12, அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. நம்மளுடைய பேச்சு நம்முடைய வாயின் பாவமாயிருக்கிறது. நீ என்ன பேசுகிற, யாரை பற்றி பேசுகிற, எதுக்கு பேசுகிற, என்ன பேசுகிற, எப்படி பேசுகிற, எவ்வளவோ இருக்கிறது. அதனால தான் பொதுவாக அவர் சொல்லிட்டார், உன் உதடுகளின் பேச்சு உன் வாயின் பாவமாயிருக்கிறது.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயினாலும் நாம் பாவம் செய்ய வேண்டாம். ஆக பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். இரண்டாவது, அவருக்கு அருகில் இருந்தவர்கள் அவருக்கு தூரமானார்கள். அவருக்கு அருகில் இருந்தவர்கள் அவருக்கு தூரமானார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சங்கீதம் 22:11, என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. எனக்கு உதவி செய்கிறவங்களுக்கு கிடையாது, எனக்கு ஆபத்து நெருங்கி இருக்கிறது, என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், மனுஷர்கள் எல்லாரும் என்னை விட்டு தூரம் போயிட்டான், நீர் போகாதும்பா. 18-19 வசனங்கள், சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 18-19 பாருங்க. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுவார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது இதுதான் அங்கே இருக்கிறது. அவர் கைவிட்டார். அதுவரைக்கும் அவரோடு இருந்த தேவன், இவர் பாவமான பிற்பாடு அவர் அங்கே கைவிட்டார். என கருமையான தேவனுடைய, என்னை பொறுத்த வரையில் இயேசு சிலுவையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வார்த்தை சொல்லுகிற வரைக்கும் பிதாவாகிய தேவன் அவரோடு தான் இருந்திருக்கிறார். இல்லை என்றால் அவர் சவுக்கடி தாங்கி இருக்க முடியாது. அவருடைய முற்கிரிடம் அவர் மேல் சூட்டப்பட்ட பொழுது, அவர் அங்கே அந்த இரத்தங்கள் வடிய வடிய சூட்டப்பட்ட பொழுது அவர் அப்படி இருந்திருக்க முடியாது. அவருடைய மேலங்கே கழட்டிய பொழுது அவர் பொறுமையாக இருந்திருக்க முடியாது. அவரை உமிழ்ந்த பொழுது அவர் அமைதியாக இருந்திருக்க முடியாது. அவர் கன்னத்தில் அரைந்த பொழுது அவர் அமைதியாக இருந்திருக்க முடியாது. அவர் முகத்தை மூடி அவர் மண்டையில் கொட்டி யார் உன்னை குட்டினார்கள் என்று சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணும் பொழுது அவர் அமைதியாக இருந்திருக்க முடியாது. தேவ பலத்தினால் அவர் அமைதியாக இருந்தார். சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு அவருடைய காரியங்கள், பிதாவினுடைய காரியங்களெல்லாம் செய்கிற வரைக்கும் அவருடைய வார்த்தை என்ன, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கார்களே. ஏன் ஆரம்பமே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாமே, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லியிருக்கலாமே. சொல்லலை. அவர் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் சிலுவையில் தொங்கின நிலையிலும் அவர் செய்தார். அவர் செய்து முடித்த பிற்பாடுதான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். அவர் அருகில் இருந்த எல்லாரும் விலகினார்கள். அவர் யோவான் மாத்திரம் கீழே இருந்தான், மரியாள் கீழே இருந்தார். ஆனால் மற்ற எந்த சீசனும் அவரிடத்தில் இல்லை. பிதாவாகிய தேவன் அவரோடு இருந்தார். சங்கீதம் 35:22, சங்கீதம் 35:22, கர்த்தாவே நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதையும், ஆண்டவரே எனக்கு தூரமாகாதையும். கர்த்தாவே நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதையும், ஆண்டவரே எனக்கு தூரமாகாதையும், எனக்கு தூரமாக போயிடாதீங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 71:10 பாருங்க. சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். எல்லாம் ஒன்று கூடி எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்க. தாவீதோட வாழ்க்கையில் பார்க்குறோம். அகித்தோப்பேல் என்று சொல்லி ஒரு இருக்கிறான். அவனுடைய ஆலோசனை, அவனுடைய வாயின் வார்த்தைகள், அவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அவன் சொல்லுவான், அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போடுவீராக. தாவீது ஜெபம் பண்ணுவான் ஆண்டவரிடத்தில், அகித்தோப்பேலின் ஆலோசனையை தேவரி நீர் அபத்தமாக்கி போடுவீராக. தேவன் அபத்தமாக்கி போட்டார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யோபு 5:12,
அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம், யோபுவினுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடே கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு வார்த்தை கூட ஒரு வாரம் பேசலை. இரவும் பகலும் 7 நாளும் அவன் பக்கத்தில் எல்லாரும் உட்கார்ந்தே இருக்கிறாங்க. வாசிங்க யோபு 39:25 பாருங்க. யோபு 39:25 எக்காலம் தொனிக்கும் போது அது நீதி என்று கணைக்கும், யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மூப்ப முடிக்கும். எக்காலம் தொனிக்கும். நமக்கு விரோதமாக எல்லாம் தொனிக்கலாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 3:3 அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன். தாவீது யோனத்தானிடத்தில் சொல்லுகிறான், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நல்லா அறிவார். சவுல் நல்லா தெரியும் சவுலுக்கு. ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாக்குறாது, யோனத்தான் மன கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு அறியாமல் அவனுக்கு தெரியாமல் தாவீதை கொல்லுங்கடா. ஏன்னா யோனத்தானும் தாவீதும் நல்ல சிநேகிதர்கள். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது, மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். தாவீது சொல்கிறான், அந்த இடத்துல யோனத்தானும் தாவீதும் அந்த இடத்துல பிரிந்தார்கள். யோனத்தானுடைய தகப்பனாகிய சவுலுக்கு பயந்து தாவீது ஓடினான். நல்ல சிநேகிதர்கள் தான், உறுதியான சிநேகம் உள்ளவர்கள் தான். ஆனால் அவருடைய சிநேகத்தினுடைய பலன் என்ன? ஒன்றும் மனம் இல்லையே, ஒன்றுமே செய்ய முடியலையே. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். யோபு 19:13-14 வசனங்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் என்னை அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் என்னை விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் உறவெல்லாம் விலகி போயிடுச்சு. என் சிநேகிதர் என்னை மறந்தே போயிட்டான். யோபுன்ற ஒரு சிநேகிதர் இருந்தானா அப்படின்றத அவன் மறந்து போயிட்டான். என் சகோதரர்கள் எல்லாம் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க. அவனுக்கு வந்திருக்கிற வியாதி கொடூரமானது, பார்க்கவே இதாக இருக்குது. அதனால் நான் போலப்பா, நான் அவனை பார்க்கவே விரும்பலப்பா. எனக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டால் எனக்கு பயம், இதெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நான் போக மாட்டேன், நான் பார்க்கவே மாட்டேன். இப்படி எல்லாத்தையும் நீ பார்க்க மாட்டேன், செய்ய மாட்டேன், இது எனக்கு இதனாலே ஒரு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிரும், எனக்கு ஏதாவது ஒன்று நேருக்கும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் சந்தித்து தான் நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். இயேசு அதை அனுபவித்தார். அவருக்கு எவ்வளோ அருகில் இருந்தவர்கள் எல்லாரும் அவருக்கு தூரமானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21-24 வசனங்களை எடுத்து பாருங்க. மத்தேயு 16:21 முதல். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு
மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். தம்முடைய சீசர்களுக்கு என்ன நடக்கப் போகுது என்பதெல்லாம் சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினானாம். இயேசுகிட்ட கடிந்து கொள்ள தொடங்கினானாம் கோபப்பட்டு. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய். நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்க மாட்டேங்கிற, மனுஷனுக்கேற்றதை சிந்திக்கிற. ஆக இந்த பேதுரு தான் என்ன செய்தான் தெரியுங்களா? என்ன செய்வான்னா, வாசிங்க லூக்கால சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். லூக்கா 22:54. அதுக்கு முன்னாடி 33 வாசி. லூக்கா 22:33. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். இந்த பேதுரு சொல்லுவான், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் உம்மோட கூட இருப்பேன். நீ காவலில் சிறைச்சாலையில் போட்டாங்களா, நான் அங்கேயும் இருப்பேன். சாவில் உம்மை தீர்ப்பு கொடுக்குறாங்களா, நான் சாவில் இருப்பேன்னு சொன்னான். ஆனால் சொன்னவன் 54ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். ஆக காவலிலும் சாவிலும் பின்பற்றி வரேன்னு சொல்லி அவ்வளோ நெருக்கமாக தன்னை காட்டிக்கிட்டான். ஆனால் நிஜ வாழ்க்கையில் தூரத்தில் போக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாயின் வார்த்தையினால் இந்த உலகத்தில் அநேகர் நம்மோடு கூட இருப்பவர்கள் போல பேசுவார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு தேவை, நமக்கென்று ஒரு காரியம் தேவைப்படும் பொழுது அப்போ தான் அவங்களுடைய உண்மையான சுயரூபம் தெரியும். அப்போ தான் அவங்களுடைய உண்மையான எல்லா காரியங்களும் தெரியும். இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு, இவன் இப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ தான் இவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் இவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை பேர் இன்றைக்கி அதை சொல்கிறோம் நம்மளோட வாயில் சர்வசாதாரணமாக. ஆக அவருக்கு அருகே இருந்தவர்கள் அவரை விட்டு தூரமாய் போனார்கள். மூன்றாவது கடைசி காரியம், இயேசுவோடு ஒன்றாய் இருந்தவர்கள் இயேசுவை தனித்து விட்டார்கள். இயேசுவோடு ஒன்றாக ஐக்கியமாக இருந்தவங்க அவரை தனித்து விட்டார்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 16:32. இதோ நீங்கள் சுதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். என்னை தனியாக விட்டுருவீங்க, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 49:21. அப்பொழுது நீ எனக்கு இவைகளை பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்?
இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்திலே சொல்லுவாய். உன் இருதயத்தில் நீ சொல்லுவ, நான் தனித்திருந்தேன், சிறைப்பட்டும் இருந்தேன், நிலையற்று இருந்தேனே, எனக்காக யார் இருந்தா? நான் ஒன்றியாக விடப்பட்டிருந்தேனே, எனக்காக எங்கே இருந்தாங்க சொல்லுண்டு உன் இருதயத்தில் நீ சொல்லிக்குவ என்று சொல்லி அங்கே பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 59:1, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்கள் தான் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அதே போலதான் நாம் செய்கிற சில செயல்பாடு தான் நமக்கும் மற்ற மனுஷர்களும் இடையிலே பிரிவினை உண்டாக்குகிறது. இயேசு மற்றவர்களுக்காக தம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எடுத்து சுமக்க ஆரம்பித்தார். மனிதர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். இயேசுவோடு கூட இருந்த எல்லா சீசர்களிலே யோவான் ஒருவனை தவிர வேறொருவரும் அங்கே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புத்தகம் 75ஆம் அதிகாரம், சங்கீதம் 75:16, என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன், என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். சங்கீதம் 25:16-17, என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் ஆண்டவரே, நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். சிறுமைப்பட்டவன் அல்ல, சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என்னுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கிவிடும். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 2:18, ஆண்டவர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஏவாளை தேவன் உண்டாக்கினார். ஆனால் ஆதாமுக்கு ஏற்ற துணைதான் ஏவாள். ஏவாளுக்கு ஏற்ற துணையாக தேவன் ஆண்டவரை ஆதாமை உண்டாக்கவில்லை, ஆதாமுக்கு ஏற்ற துணையாக தான் ஏவாளை உண்டாக்கினார். அப்போ ஆதாமோடு சேர்ந்திருக்க வேண்டிய ஏவாள் அவனை விட்டுவிட்டு தனியே போனான். அவனை விட்டுவிட்டு தனியே போனான். விளைவு அவளுடைய வாழ்க்கையில் விழுந்து போனான். அவள் மாத்திரமல்ல, இவனும் விழுந்து போக காரணமாக இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயங்களிலே நமக்கு இவங்க துணை என்று சொல்லி நாம் நினைப்போம். அந்த துணையாக இருக்கிறவர்களே நம்மை விட்டு தூரமாவார்கள், நம்மையும் தூரப்படுத்துவார்கள் கர்த்தரை விட்டு. ஆக நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 8:19, அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள், நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ என்னை அறிஞ்சு நான் பிதாவை அறிந்து கொள்வேன், நீ என்னையும் அறியலை, நீ பிதாவையும் அறியலை. இயேசுவை தனித்து விட்டாங்கன்னு சொன்னல, அதற்கு ஒரு உதாரணம் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே பூங்காவில் போய் ஜெபம் பண்ணுவார். அப்போ அந்த இடத்துல அவரோட கூட இருப்பான்லாம், எல்லாம் இருக்கும் பொழுது அப்போ ஆண்டவராகிய இயேசு பிடிக்கிறதுக்காக வருவாங்க. வரும்பொழுது அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 50 முதல் 52 வசனங்கள். 14, 50 முதல் 52. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை தன் மேல் போர்த்து கொண்டு அவன் பின்னே ஓடினான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். அவன் துப்பட்டியை போத்திக்கிட்டு இயேசுவோட கூட வந்தான். அவனையும் பிடிக்கிறாங்கன்னொன்னே துப்பட்டியை விட்டுட்டு நிர்வாணமாக ஓடுறான்.
துப்பட்டி போனால் போயிட்டு போட்டோம், இயேசுவோட மாட்டிக்கிடக்கூடாது. ஆக இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசு விட்டு தூரமானார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் இந்த 3 நிகழ்வுகளும் நேர்ந்துக்கிறதுக்கா? இன்னைக்கு குட் ஃப்ரைடே. 3 காரியங்கள். பாவமறியாதவர் நமக்காக பாவமானார். 2வது காரியம் என்ன? அவருக்கு அருகில் இருந்தவர்கள் தூரமானார்கள். 3வது காரியம், இயேசுவோடு ஒன்றாய் இருந்தவர்கள் அவரை தனியே விட்டார்கள். அதுபோல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயம் அதுபோல் சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். இயேசுவை கைவிடாத பிதாவாகிய தேவன் நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கைவிட மாட்டார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த செய்திக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த செய்தி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டப்பா. எங்களை ஒரு புது பாத்திரமாக, ஒரு புது மனுஷனாக உருவாக்க, ஒரு புது மனுஷியாக உருவாக்க கர்த்தர் விஷயம் தொடர்ந்து நீர் காத்து கொள்ளும். இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவரையும் விடுவியும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவரீர் நீர் அவர்களை அவருடைய எல்லா பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவியும். வியாதி பலவீனங்கள் சுகவீனங்களிலிருந்தெல்லாம் விடுவியும். கர்த்தரின் தொடர்ந்து நீர் காத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் அவருடைய பிரசன்னமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நமக்காக பாவமான நான். ஆக இதை நினைவு கூர்ந்து நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை இறுக பற்றி பிடித்தவர்களாக, அவரை விட்டு ஓடி போகிறவர்களாய் அல்ல, அவரை எப்பொழுதும் பற்றி பிடித்தவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.